என் தங்கமே, இன்று உன் கருப்பன் உன் மீது கடும் கோபத்தில் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அப்பனால் உன் மீது கோபப்பட முடியாது. ஆனால் என்னுடைய வருத்தத்தை உன்னிடத்தில் எப்படி தெரிவிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. எப்படி சொன்னால் என் குழந்தை அதை புரிந்து கொள்ளும் என்று தெரியவில்லை. அமைதியாக சொல்லி பார்த்தேன், பாசமாக உன்னிடத்தில் பேசி பார்த்தேன். ஆனால் நீ எதையும் புரிந்து கொண்ட பாடில்லை. அதனால்தான் இன்று கோபத்தோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பன் இருக்கிறான் என்பது உன் மனதிற்கு எந்த அளவிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றதோ அந்த அளவிற்கு இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயங்களையும் நீ சரியாக கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். என் பிள்ளையே, உன்னை சுற்றி வருகின்ற ஆபத்து என்னவென்று தெரியாமல் நீ மீண்டும் மீண்டும் ஒரு தவறை செய்து கொண்டிருக்கின்றாய். இந்த தவறினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற பிரச்சனைகள், விபரீதங்கள் என்னவென்று உனக்கு புரியவில்லை. என் குழந்தையே, இன்றிருக்கின்ற சூழ்நிலையில் யார் யாருக்கு எந்த நேரத்தில் என்ன செய்வார்கள் என்பது புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராக இருக்கின்றது. யார் வேண்டுமானாலும் இங்கு யாருக்கு என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்கின்ற எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்து விட்டால் வேறு எதை பற்றியுமே இவர்கள் சிந்திப்பதில்லை. அடுத்தவர்களுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போலல்லவா இவர்கள் இருக்க தொடங்கி விடுகின்றார்கள். என் பிள்ளையே, இப்பேற்பட்ட மனநிலையில் இருக்கின்ற இவர்களுக்கு நீ சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்று நினைப்பதை விட இவர்களிடத்தில் இருந்து ஒதுங்கி இருப்பது எந்த அளவிற்கு உனக்கு நல்லது தெரியுமா? இந்த கருப்பன் ஒவ்வொரு முறையும் உனக்கு துரோகங்களை செய்கின்றவர்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் நினைப்பவர்களையும் அடையாளம் காண்பித்து கொடுக்கத்தான் செய்கின்றேன். ஆனாலும் என் பிள்ளை என்னவோ, உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் உடனடியாக ஓடிச் சென்று அவர்களுக்கு உதவி செய்கின்றாய். நீ உதவி செய்வதை இந்த கருப்பன் ஒரு நாளும் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் மீண்டும் அதைத்தானே செய்ய போகின்றார்கள். நீ இப்பொழுது நல்லது செய்கிறாய் என்பதற்காக மனம் திருந்திவிடப் போகிறார்களா என்ன? நிச்சயமாக கிடையாது. அவர்கள் இப்படியேதான் இருக்கப் போகின்றார்கள். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் என் பிள்ளை, தேவையில்லாத விஷயங்களை பற்றி நீ சிந்தித்து கொண்டிருக்க கூடாதல்லவா? தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்துவிடக் கூடாது அல்லவா? நீ செய்கின்ற ஒவ்வொன்றும் உனக்கு எதிராக திரும்பிக் கொண்டிருக்கின்றது. இந்த மனிதர்கள் மனதிற்குள் தேவையில்லாத சிந்தனைகளை கொண்டு உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கும் பொழுது கூட அவர்களை மன்னித்து மீண்டும் அவர்களோடு உறவாடுவது என்ன நியாயம்? என் பிள்ளையே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். வேறு ஒருவரின் வார்த்தைகளை கேட்டு யார் ஒருவருடனும் நீ சண்டையிடக்கூடாது. அவர்களுக்காக நீ எப்பொழுதும் இன்னொருவரிடத்தில் வம்பு இழுக்கக்கூடாது. எதற்காக உன் கருப்பன் இதை சொல்கிறேன் என்பதனை நீ இப்பொழுது தெளிவாக கேட்டு அதற்கான காரணத்தை புரிந்து கொண்டு இனியாவது இது போன்ற செயல்களை நீ செய்யாமல் இருக்க வேண்டும். என் பிள்ளையே, இன்று ஒரு 2 பேருக்கு நடுவில் பிரச்சனைகள் இருக்கின்றது. 2 பேருமே உனக்கு வேண்டியவர்கள்தான். ஆனால் ஒருவர் உன்னிடத்தில் வந்து சொல்கின்றார் அவரை பற்றி தவறான விஷயங்களை. இதை உடனே நீ நம்பிக்கொண்டு இவர்களுக்காக அவர்களோடு நீ சண்டையிடுகின்றாய் அல்லது பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறாய் என்றால் உனக்கும் அவர்களுக்கும் இடையில் மனஸ்தாபம் வந்துவிடும். உனக்கும் அவர்களுக்கும் இடையில் பிரிவினை வந்துவிடும். ஏதோ பரம பகை போல அது ஆகிவிடும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்து கொண்டிருப்பாய். ஆனால் சில நாட்கள் கழித்து உனக்கு ஒரு அதிர்ச்சி கிடைக்கும். அது என்ன தெரியுமா? யார் ஒருவருக்காக இவர்களோடு நீ சண்டையிட்டாயோ, யார் ஒருவரினுடைய வாழ்க்கைக்காக இவர்களிடத்தில் நின்று நீ பேசினாயோ,
அவர்கள் இருவரும் நல்லபடியாக பேசிக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்குள் எந்த ஒரு பகைமையும் இல்லாதது போல நல்லபடியாக சிரித்து மகிழ்ந்து கொண்டிருப்பாய். இவர்களுக்காக சண்டையிட்ட நீ தனித்து நிற்க அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாய். இதுதான் நடக்கும். அதனால்தான் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றேன், எந்த ஒரு காரணத்திற்காகவும் இருவருக்கிடையில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்குள் ஒரு பொழுதும் நீ நுழையாதே. அதே நேரத்தில் என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை மற்றவர்களிடத்தில் வெளியில் சொல்லாதே. ஒருவரிடத்தில் உன் பிரச்சனைகளை சொல்ல சொல்ல அந்த பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கத்தான் செய்யும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் முடிவு என்பது நீயே வேண்டாம் என்றும் இந்த உலகத்தை விட்டு செல்கிறேன் என்று சொன்னாலும் எப்பொழுது உன் விதி முடிகின்றதோ அப்பொழுதுதான் உன்னால் இங்கிருந்து செல்ல முடியும். அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு நாம் நினைத்தால் கூட நம் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் தெய்வத்தை தாண்டி வந்து விடாது என்பதனை புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ்ந்து விட வேண்டும். உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. உனக்காக இந்த கருப்பன் தருகின்ற ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை இனிமேல் உருவாக்கும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, எதற்காகவும் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் வேதனைப்படக்கூடாது. உனக்கு ஒரு விஷயம் நடக்கும் என்று இந்த கருப்பன் உத்திரவாதம் கொடுத்து விட்டேன் என்றால் அதை சர்வ நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். ஒரு நாளும் நான் கொடுத்த வாக்கிலிருந்து மீறிவிட மாட்டேன். என் பிள்ளையை, இவ்வளவும் உனக்கு செய்து கொடுக்க நான் தயாராக இருக்கும் பொழுது நீ மட்டும் எதற்காக உனக்கு தீங்கு நினைக்கின்றவர்களையும் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றவர்களையும் தலைக்கு மேல் வைத்து கொண்டாட நினைக்கின்றாய்? அவர்கள் செய்ததை எல்லாம் எதற்காக நீ மறந்து போகின்றாய்? என் பிள்ளையே, ஒருவர் இன்னொருவருக்கு துரோகத்தை செய்ய நினைத்தால் நிச்சயமாக அவர்கள் எந்த அளவிற்கு யோசித்திருப்பார்கள் தெரியுமா? இதனால் இவர்கள் மனது எந்த அளவிற்கு பாதிக்கும், இவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் தெளிவாக சிந்தித்துதான் இதை செய்கின்றார்கள். முதலில் நீ அதை புரிந்து கொள். முதலில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ தெரிந்து கொள். என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்களை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இருந்துவிடு. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்றாக தெரிந்து கொண்டு உனக்கு வர இருக்கின்ற நன்மைகளையும் தீமைகளையும் பிரித்தறிய நீ கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை அவமானப்படுத்த துடிப்பவர்களும் உன்னை அழிக்க நினைப்பவர்களும் மீண்டும் ஒரு முறை கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நினைக்க போவது கிடையாது. அவர்களினுடைய எண்ணங்களை ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் அவர்கள் நல்லபடியாக கொடுக்க போவது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இதையெல்லாம் நீ சரியான வழியில் கையாள வேண்டும். இதற்கு மேலும் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நினைத்து கொண்டு தேவையில்லாது நீ மற்றவர்களினுடைய சிந்தனைகளை உனக்குள் வாங்கி கொள்ளாதே. மற்றவர்களுக்காக யாரிடத்திலும் ஒருபொழுதும் என் பிள்ளை நீ எந்த ஒரு விஷயங்களையும் செய்துவிட்டு அவ பெயரை பெற்று விடாதே. உன்னை இழுத்து உள்ளே விட்டு நாடகமாடி அவர்கள் அங்கே நல்ல பெயர் எடுக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் உன்னுடைய சிந்தனைக்கு எட்டிய விஷயங்களை மட்டுமே, அதாவது உன்னுடைய அறிவுக்கு சரியென்று படுகின்ற விஷயங்களை மட்டும்தான் நீ செய்ய வேண்டுமே தவிர அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதற்காக தேவையில்லாமல் அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்து விடாதே. என் பிள்ளையே, இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் நீ வாழ வேண்டும் என்று வரவில்லை, வாழவிடக்கூடாது என்று வருகின்றது. அப்படியானால் இனி இந்த வாழ்க்கையை எப்படியும் வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட வேண்டும். அப்பன் உன் மீது கோபம் கொள்ளவில்லை. என் பிள்ளையே, இது போன்ற தவறுகளை எப்பொழுதும் செய்யாதே என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றேன். அப்பனின் அன்பை புரிந்து கொள். நான் உன்னை வாழ வைக்க துடித்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் களைந்து
பொழுது உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க இந்த அப்பன் தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன் வாழ்க்கை அத்தனையும் உன் வசமாக மாறும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.